வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், குரு பயிற்சியின் கதிர்வீச்சுக்கள் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமையும் என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய சூட்சும விஷயங்களை நிறைய வந்துகிட்டு இருக்கும். இடையிடையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இல்ல ஸ்தலங்கள், சூட்சும விதிகள் அனைத்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழுமையா பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரட்டும். அதனால முழுமையா பாருங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த குரு பயிற்சி என்பது வருகின்ற 2026 26ஆம் தேதி மே மாதம் அன்று வாக்கியப்படி பஞ்சாங்கத்தின் பிரகாரம் காலை 11:33 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பகவான். இது வாக்கியப்படி. அடுத்து இன்னொரு பஞ்சாங்கம் இருக்கு, திருக்கணிதப்படி. அந்த திருக்கணிதப்படி குரு பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026 அன்று இரவு 1:50 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். பயிற்சி நிலவரம் இந்த வருடம் 2 பஞ்சாங்கத்திலையும் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரு 5 நாள் வித்தியாசத்துல பயிற்சி ஆகுறாங்க. அதனால இது ஓரளவுக்கு ஒத்து போயிடும். ஆனா கோயில்கள்லாம் முழுக்க முழுக்க பண்றது 26ஆம் தேதி தான் பண்ணுவாங்க. 1ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் மாற்றம் அடைகிறது. இதை எல்லாம் நினைவு கொள்ளணும். 12 ராசி நேயர்களையும் ஒவ்வொரு ராசியும் நம்ம ஃபுல் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி இந்த ஒரு வருடம் முழுக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்றதை நான் கரெக்டா உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. மகர ராசி மற்றும் லக்ன அன்பர்களே, இந்த வருட குரு பயிற்சியினுடைய பலனை பார்ப்போம். மகர ராசிக்கு ஒரு ஜாக்பாட் தான். ஏன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகிறார் குரு பகவான். அப்படி வரும்பொழுது நேரடியாக சப்தம பார்வையாக பார்க்கிறார் உங்களுடைய மகர ராசி மண்டலத்தை. மகர ராசி மண்டலத்தை குரு பகவான் கடக ராசி மண்டலத்தில் பார்க்கும் பொழுது, உச்ச குருவாக பார்க்கும் பொழுது, சப்தம பார்வையாக இருக்கும் பொழுது நீங்கள் பார்ப்பவர்கள் அனைவரையும் வெல்வீர்கள். அனைத்து விஷயத்திலையும் நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் நேரடியாக பார்ப்பதனால உங்களுக்கு அநேகமான அனுகூலங்கள் கிடைக்கும். நீங்க போற காரியங்கள் ஜெயிக்கும், தொட்டது துளங்கும். அருமையான ஒரு 5 ராசிகாரர்களுக்கு முழுமையான நல்ல பலன் இந்த வருடம் இருக்கிறது. அதில் முதன்மையான பலன் உங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா சப்தம பார்வை என்பது அப்பேற்பட்ட பார்வை. அதுவும் உச்ச பலம் சொல்லுவாங்க. உச்ச பார்வை, குருவினுடைய உச்ச பார்வை உங்களுடைய ராசி லக்னத்துக்கு விழுது. அப்ப ராசி இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, அவருக்கு 3ஆம் இடத்திலேயே சனி பகவான் இருக்கார். அவருக்கு லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்தில் சனி பகவான். அந்த சனி பகவானையும் குரு பகவான் பார்வையாக பார்க்கிறார். அப்ப சகோதர சகோதரிகள் மூலியமாக இருந்த பிணக்குகள், இந்த இடம் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட இந்த சுணக்கங்கள்லாம் இப்ப தீரும். நிறைய மகர ராசினியர்கள் இருந்திருக்கும். இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள், பூமி வாங்கி அதன் மூலியம் பிரச்சனைகள், பூமி வாங்க முடியாத ஒரு நிலைகள், இதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கைகூடி வரும். சகோதரர்கள் ஒற்றுமையாக பேசக்கூடிய காலகட்டம் வந்துகிட்டு இருக்கு. அவங்க உங்ககிட்ட நல்லா ஒற்றுமையாக பேசுவாங்க. பூமி ஏதாவது வாங்கியிருந்து பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் இந்த வருடம் நிறைவேறிடும். புதுசா சொத்துக்கள்லாம் வாங்குவீங்க, வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கும்பொழுது, 11ஆம் இடம் ஆசை அபிலாஷைகள், உங்களுடைய லாபஸ்தானம் சொல்லுவாங்க. கடந்த காலங்களில் தொழில் ஸ்தானத்துல இருந்தார், தொழிலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ தொழில் நடத்திட்டு இருப்பீங்க, போதுமான அளவுக்கு லாபம் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த வருடம் மகர ராசி நேயர்களுக்கு அற்புதமான லாப பலனை வாரி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குரு பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீருவார். இதுல பெண்களை பொறுத்த வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, ஒரு செல்வாக்கு, ஒரு சவுண்டு, ஒரு அதிகார தோரணையோடு இருப்பாங்க. ஏன்னா அவங்க குருவின் பார்வை இருக்கிறதுனால அவங்க சொல்றது சக்சஸ் ஆகும். பெண்களுக்கே, ஆண்களுக்கும் சரி. ஆனா பொது பலனா ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சமம் தான். ஆனா இது கூடுதலாக பெண்களுக்கு ஒரு பவர் அதிகம். ஏன்னா சந்திரனுடைய ராசியில தான் குரு பகவான் உச்ச பலமாக இருக்கிறார். சந்திரன் பெண் வீடு, பெண் ராசி. அப்ப அந்த பெண் ராசி சந்திர பகவான் இவர்களுடைய மகர ராசியை பார்க்கும் பொழுது அருமையான பெண்களுக்கு ஒரு செல்வாக்கு கூடும். சொத்து சுகங்கள், நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். நட்பின் மூலியமாக நிறைய விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் நண்பர்கள், உங்களுடைய பார்ட்னர்கள் மூலியமா நிறைய விஷயங்களை நீங்க கையாளையும் உங்களுக்கு பார்ட்னர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க நினைக்க முடியாததற்கெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னப்பா நான் எதிர்பார்த்தது இது, நீ அதை விட அதிகமாக பண்ணி தெரியாப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். உங்களுடைய வியாபாரம் அபிவிருத்தி ஆகும். ஏன்னா 7ஆம் இடம் வியாபாரம் சொல்லுவாங்க.
அப்ப 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்ததுனால இப்ப அபிவிருத்தியான ஒரு வியாபாரங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அப்ப தொழில் மூலியமாக லாபஸ்தானம் அதிகமாக இருக்குது. லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடம் தான் கலத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு மகர ராசிகள் தடங்கள் ஏற்பட்டிருந்தவர்களுக்கு அனைவருக்கும் திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிச்சயமாக திருமணங்கள் கைகூடும். இந்த ஒரு வருடத்துல அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகும். அது குரு பலன் சொல்லுவாங்க. குரு பலன் முழுமையாக இருக்கிறது மகர ராசிக்கு 100% குரு பலன் இருக்கு. மகர ராசி குரு பார்வையினால் குரு பலன் உண்டு. அதனால திருமண வயதில் இருப்பவர்கள்லாம் நீங்க மகர ராசி இந்த வருஷத்துல நீங்க வரன் தேடலாம், வரனை பார்க்கலாம். கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சிடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அறிவாற்றல் திறன் அதிகரிக்கும். அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறுவாங்க. படிப்புல உயர்வு கிடைக்கும். படிப்புல ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன காலேஜ் எடுக்கணும், என்ன 10th 12th எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும் முன்கூட்டியே முடிவு பண்ணி அதை ஸ்கோர் பண்ணி அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி மாணவர்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த வருடத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்பவர்களுக்கு, தொழில் ஸ்தான முதலாளிகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். நிறைய முதலீடு செய்யலாம். அதன் மூலியமாக மேற்கொண்டு வருமானங்கள் தான் வருமே தவிர முதலீடு போய் முடங்காது. முதலீடு போட்ட உடனே அதுக்கு மேற்கொண்டு நமக்கு நிறைய வருவாய்கள் வரதெல்லாம் வாய்ப்பு உண்டு. அதனால தைரியமா அவங்க செய்யலாம். வேலையாட்கள், நாங்கள் காலையில் 9 மணிக்கு போகிறோம் சார், நைட்டு தான் வரோம் வீட்டுக்கு, இதுதான் எங்கள் ரொட்டீன் ஒர்க்கு, நாங்கள் வேறு எந்த ஒரு இதையும் நாங்கள் அனுபவிக்க முடியல, ஒரு வெளியே போய் சுத்த முடியல, ஒரு வெளியே போய் பார்க்க முடியல, ப்ரொமோஷன் கேட்க முடியல, சம்பளம் உயர்வு இல்லை, இப்படிலாம் நொந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் ஒரு அருமையான வருடம். அவங்களுக்குலாம் இந்த வருடம் வந்து கை மேலே பலன். நீங்கள் போய் சும்மா ஒரு வார்த்தை கேட்டால் மட்டும் போதும், அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. போனஸ் கிடைக்கலாம். ரெண்டாவது ஒரு அதிகாரப்பூர்வமாக கம்பெனி மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அரசு உத்தியோகத்தில் போகக்கூடிய நிறைய பேர்லாம் இந்த வருடத்துல மகர ராசி மற்ற லக்னக்காரர்கள் அரசு உத்தியோகத்தில் நிறைய பேர் போவாங்க. அவங்களாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பேங்க் செக்டார்ஸ்க்கெல்லாம் போறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அப்புறம் வந்து அரசு உயர் அதிகாரிகளாக பதவி ஏற்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுங்க. இந்த வருஷம் வந்து மாணவர்கள் படிச்சு அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம் இதெல்லாம் எழுதுங்க. 100% ஜெயிச்சு கவர்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் எல்லாமே எல்லாரும் கேட்கும் போது நான் சொல்கிறேன், நல்லா இருக்கு சார், நீங்கள் சொல்கிற ப்ரெடிக்ஷன் நல்லா தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது, இப்படி நடந்தாலே போதும், நாங்கள் ஹாப்பி ஆகிடுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிற ப்ரெடிக்ஷன் மாதிரி எங்களுக்கு நடக்க மாட்டுது, எங்களுக்கு சுத்தமாக வந்து அந்தளவுக்கு நீங்கள் சொல்கிற எஃபெக்ட் மாதிரி எங்களுக்கு தெரியவே மாட்டுது, அப்புறம் எப்படி நான் தொழில் செய்யலை, ஒரு வேலையாக தான் இருக்கேன், ஆனால் நீங்கள் மகர ராசிக்கு தொழில் செஞ்சு நல்ல லாபம் வரும்னு சொல்கிறீங்க, அப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் வேலையை விட்டுட்டு தொழில் செய்ய முடியுமா, இப்படிலாம் கூட கேட்குறாங்க. சரி, அவங்களுடைய எதிர்பார்ப்பா தானே. ஏன்னா நான் எப்பவுமே கடைசி வரைக்கும் வேலை செஞ்சே போயிடணுமா, நானும் ஒரு தொழில் செய்யக்கூடாது, நானும் ஒரு முதலாளி ஆகக்கூடாது, நிறைய பேர் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே இருக்கும். இது பொதுவான ஒரு ஆசை தானே. அப்படி இருந்தால் நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை பரிசோதிக்க செய்யணும். சுய ஜாதகத்துல உங்களுக்கு யோகாதிபதியாக இப்போ உங்களுடைய ராசியாதிபதி யாருன்னா சனி பகவான். மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் ராசியாதிபதி சனி பகவான். அந்த ராசியாதிபதியாகிய சனி பகவான் உங்களுக்கு ராசி கட்டத்துல எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அது மெயின். எல்லாருடைய ஜாதகத்திலையும் ஒரு 2 கிரகங்கள் சுப பலனை கொடுக்கும், யோக பலனை கொடுக்கும். ஒரு 2 கிரகங்கள் அவயோக பலனை கொடுக்கும், அசுப பலனை கொடுக்கும். அது எந்தெந்த கிரகம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்களா என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோவர்ஸ், கண்டிப்பா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நான் ஒவ்வொரு தடவை நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு அதுக்கு இந்த ரிலேட்டிவான சில விஷயங்களை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓ ஐயா இப்படிதான் சொல்றேன், இதுக்காக சொல்றாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால மெயினா நீங்க வந்து உங்களுடைய யோகாதிபதி யார் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய கரணாதிபதி யார் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அவயோகாதிபதினு யார் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய முடக்காதிபதி யாரு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொரு சார்ட்டை வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். மகர ராசி எல்லாருக்கும் ஒற்றுமையா வராது. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு கிழமையில பிறந்திருப்பாங்க, ஒவ்வொரு திதியில பிறந்திருப்பாங்க. இதெல்லாம் நிறைய மாற்றங்கள் உண்டு. அப்போ பொது பலன்னு பொதுவா நான் சொல்லிட்டேன். பொது பலன்றது குருவுடைய பயிற்சி கடகராசிக்கு வரும்பொழுது இந்தந்த ராசிகள்ல இந்தந்த கட்டங்களை ஏதாவது செயல்படுறது பொது பலன். இப்ப நான் சொல்ற போற இந்த விஷயத்துல இப்ப உங்களுக்கு ராசியாதிபதியாக சனி பகவான் யோகாதிபதியாக இருந்து விட்டால், அல்லது குரு பகவான் யோகாதிபதியாக இருந்து விட்டால், நான் சொல்ற ப்ரெடிக்ஷன் 100 இல்லை 200% கரெக்டாக நடக்கும். சப்போஸ் அந்த சனி பகவானோ அல்லது குரு பகவானோ உங்களுக்கு அவயோகாதிபதியாக இருந்து விட்டால், நான் சொல்ற ப்ரெடிக்ஷன்ல 50% குறைஞ்சிடும். அப்ப நீங்க கேட்கறது கரெக்டு தானே, நீங்க சொல்றது நடக்கலைங்க, அப்போ நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம், ஒரு பொது பலனை கொடுக்குறோம்னா சில கமெண்ட் வரும். நீங்க கொடுக்கறது வந்து ஒரு சாரருக்கு பொருந்தது, ஒரு சாரருக்கு பொருந்தலை அப்படின்னும் போது இதுதான் விஷயம். அப்போ உள்ளார்ந்து போகணும். உள்ளார்ந்து உங்களுக்கு சார்ட்ல வந்து என்ன விஷயங்கள் இருக்குதுன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ பொது பலனை மேட்ச் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ இதுக்கு தான் அந்த பொது பலன் குரு பலன் நம்ம சொல்லும் பொழுதும், இல்லை மாத பலன்கள் கொடுக்குறேன் அது சொல்லும் பொழுதும் இந்த மாதிரி விஷயங்களை உள்ள கொடுக்குறேன். உங்ககிட்ட நான் சந்திக்கணும்னா ராசி பலனை சொல்லி தான் சந்திக்க முடியும்.
அப்ப ராசி பலன் சொல்லும் போதோ, குரு பலன் சொல்லும் பொழுதோ, வருட பலன் சொல்லும் பொழுதோ, அதுல இடையில இந்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்ற காரணம் அதுதான். அதுதான் ஆரம்பத்துல இருந்தே வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. ஃபுல் வீடியோ பார்க்கும்போது இந்த சூட்சுமமான விஷயங்கள்லாம் வரும். 2வது உங்களுடைய நண்பர்களுக்கும், உங்களோட உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அது ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவர்கள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், மகர ராசி அல்லது மற்ற எந்த ராசியாக இருந்தாலும் சரி, திடீர்னு யாரும் அந்த மாதிரி மருத்துவமனைக்கு போகக்கூடாது என்னுடைய வேண்டுதல், என்னுடைய பிரார்த்தனை அதுதான். அனைவரும் சுகமா இருக்கணும், நல்லா இருக்கணும்ட்டு. அதையும் மீறி திடீர்னு உடல் உபாதைகளாக ஏற்பட்டு, இல்ல சிறிய விபத்துகளை சந்தித்து, இப்போ பிரெக்னன்சி ஒரு முழுகாம அது சுபம் தானே, நல்லது தானே, குழந்தை பெற்றுக்கிறது ஒரு ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு போய் தான் ஆகணும். இந்த மாதிரி யாராவது உடலால் உபாதை பெற்றவர்கள், பெண்களுக்கு நிறைய உபாதைகள்லாம் வருது. இந்த கிட்னி பற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் கருப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதன் மூலியமாக மருத்துவமனை போய் அட்மிட் ஆகுறாங்க. அதுக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க. அதுக்கு செலவினங்கள் எக்ஸ்ரே நிறைய பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி சூழல்ல யாராவது இருந்தாங்க என்றால் அவருடைய டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். எனக்கு குருநாதர் சொல்லியிருக்காரு, மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுங்க. அவங்க அதன் மூலியமா அந்த ரெமடியை கேட்டு அவங்க ரெமடியாகி வரட்டும். அதுதான் நம்ம செய்யற காரியங்களே புண்ணிய காரியம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் அறியேன், அதை மனமோது செய்யறேன். அதனால உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, மருத்துவமனையில் இருந்தாங்கன்னா, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் கரெக்டாக வாங்கி கொடுங்க. கொடுத்துட்டு எனக்கு இவங்களுடைய ப்ரெடிக்ஷன் இந்த நிலையில் இப்படி இருக்காங்க, இவங்க என்ன ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு என்ன ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரங்களோ, இல்லை டக்குன்னு ஏதாவது செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி உங்களுடைய உறவினர்கள் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு யாரும் மருத்துவமனைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் தான். அவங்க முடிஞ்ச அளவுக்கு போயிட்டாலும் அவங்களை காப்பாற்றி கொண்டு வரணும், வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த நல்ல எண்ணத்துக்கு நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 12 ராசிகளுக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்போம். அதில் மேஷம் முதல் மீன வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்போம். இதெல்லாம் பொதுவாக வரக்கூடிய பலன்கள், பொது பலன்கள். சிலர் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு இந்த மாதிரி நடக்கலை, இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற வாய்ப்பே இல்லை, ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, என்னுடைய ராசிக்கு இப்படி சொல்றீங்களே, இது நடக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா முழுக்க முழுக்க நம்ம இப்ப சொன்னது அனைத்துமே பொது பலன்கள் தான். மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் பொதுவான பலன் தான் சொல்லியிருப்போம். இதுல உங்களுடைய பர்த் சார்ட் இருக்கும், சுய சார்ட் ஒன்று இருக்கும் இல்லையா? நீங்க மேஷ ராசி தான் பிறந்திருப்பீங்க, ரிஷப ராசி தான் பிறந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னம் என்ன நட்சத்திரம், 2வது உங்க சுய ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லும். ஏன்னா ஒரு மேஷ ராசிக்காரர் இந்த மாதத்துல பிறக்கிறாரு வச்சுங்களேன், சித்திரை மாசம், அவரே வைகாசி மாசம் இன்னொரு மேஷக்காரர் பிறப்பார். அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த மேஷ ராசி வரும். அப்போ மாதம் மாறுது, அன்றைக்கு கிழமைகள் மாறும், அன்றைக்கு திதிகள் மாறும், அன்றைக்கு யோகங்கள் மாறும். இந்த மாதிரி பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் எல்லாமே மாறும். நட்சத்திரம் மட்டும் ஒன்று வரும். அப்போ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், அப்ப அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி இருக்கிற அத்தனை பேர் ஒரே மாதிரியா ஒரே பேட்டர்னா இருப்பாங்க, இருக்க முடியாது, கொஞ்சம் மாறி மாறி இருப்பாங்க. அதுக்கு என்ன விஷயம் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ராசி நட்சத்திரம் பொதுவான பலன். இப்போ உங்களுடைய சுய சார்ட்டை நீங்க எடுத்துக்கணும். அதுல உங்களுக்கு யோகாதிபதி யாரு தெரிஞ்சுக்கணும். அப்படி யோகாதிபதி யாரு தெரிஞ்சிக்க முடியாதுன்னா, நீங்க பிறந்த யோகம்னு ஒன்று இருக்கும், உங்க ஜாதகத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். பஞ்சாங்கத்தை சொல்லக்கூடிய திதி, யோகம், கர்ணம், கிழமை நட்சத்திரத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். அந்த யோகத்துக்கு யோகாதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்க, எனக்கு யோகி யாரு தெரியணும்னு மட்டும் போடுங்க. உங்களுக்கு நான் அதை ஃப்ரீயா எடுத்து அந்த யோகி யாருன்னு சொல்றேன். ஏன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய கஸ்டமரா இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த யோகம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், யோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும், அவயோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவயோகாதிபதினா யாரு, எந்த கிரகம், அப்ப அவயோக பிளானட் உங்களுக்கு அந்த தசை நடக்குதா, அந்த தசை நடக்கும்போது அவயோக பலன் கிடைக்கும். இப்போ சில குரு கடக ராசியில உச்சம் பெற்றிருக்காரு சொல்லிட்டேன். அப்ப கடகராசி உச்சம் பெற்ற ராசிக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம், நல்லா இருக்கும், அவருடைய பார்வைகள் நல்லா இருக்கும், ஆட்சி பலமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கடகராசி அந்த ஜாதகருக்கு இப்ப அவயோக தசை நடக்குது வச்சுங்களேன். இப்ப நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் அங்கேயே மாறும். அப்ப நீங்க இப்படி சொன்னீங்களா ஐயா, இங்க மாறுதுன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்பதான் உங்களுடைய அவயோகம் யாரு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த தசையோ அல்லது அந்த புத்தியோ அது நடக்கும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கம்பல்சரி உங்களுடைய யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க பிறந்த திதிக்கு என்னென்ன கோயில்களுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது என்னுடைய கஸ்டமரா சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய யோகாதிபதி யாரு, உங்களுடைய கரணாதிபதி யாருன்னு சொல்லக்கூடியது என்னுடைய கடமை. அப்ப நீங்க எனக்கு
இதுல கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கொடுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துட்டு என்னுடைய யோகி யார் தெரியணும், அவயோகி யார் தெரியணும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்குறேன். இப்போ வந்து பொதுவா வந்து குரு பகவான் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா, குரு பகவான் யோகமாக ஒரு 3 வீடு இருக்கு. குரு பகவானுக்குன்னு ஒரு 3 வீடு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ராசிகள் சொல்லும் பொழுதும் நான் சொல்லிட்டு வரேன். குரு பகவானுக்கு இருக்கிற 3 ராசிகள் வைத்திருதி என்ற ஒரு யோகம், இன்னொரு சூலம் என்ற நாம யோகம், இன்னொன்று வரியால் என்ற நாம யோகம். இந்த 3 யோகங்களும் குரு பகவான் இவர்களுக்கு யோகமாக இருப்பார். இப்ப இந்த குரு பலனை பார்த்தோம், குரு பயிற்சியினுடைய பலனை பார்த்தோம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக குரு அபரிவிதமான பலன்களை கொடுப்பார். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தில் குரு பகவான் இருக்கிறாரான்னு முதல்ல அவங்க ஜாதகத்துல அவங்க பிறந்த அன்னைக்கு அந்த யோகம் இருந்துதா, வரியால் என்ற யோகம், சூலம் என்ற யோகம், வைத்திருதி என்ற யோகம் இருந்துதான் நம்ம செக் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் நம்ம கிளீனா சொல்லிடலாம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் எங்கெங்கெல்லாம் வரும்போது பலன் சொல்லியிருக்கணும், எந்தெந்த ராசிகள்லாம் சொல்லியிருக்கணும், அவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் அபரிவிதமாக கண்டிப்பாக நிச்சயமாக அடிக்கும். அதுல ப்ரெடிக்ஷன்ல மாற்றமே இருக்காது. 100% கரெக்டா நடக்கும். அப்ப பொது பலனா சொல்லும் பொழுது சில பேருக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதனால ஜோதிடத்து மேலேயே வந்து சந்தேகப்படுறாங்க, ஜோதிடர்களே சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பாருங்க, அவர் பாட்டுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறோம். மற்ற ஜோதிடர்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து அப்படிதான் இருக்கு. அந்த கமெண்ட்ஸ் சொல்லும் போது இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்கலாம் சொல்றீங்க, அதெல்லாம் வேண்டாம். நல்லபடியா பாருங்க, நல்லபடியா சொல்லுங்க. இல்லையா பிடிக்கலையா நீங்க போயிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜோதிடம் என்றது பிடிக்காது, கடவுள் பக்தி இல்லாம இருப்பாங்க. அவங்களை வந்து திருத்தவோ இல்ல மாத்தவோ எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஜாதகம் தெரியுதோ தெரியலையோ சொல்றாங்க, அதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். 2வது அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையை என்னன்னு முதல்ல பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொது பலனை வச்சே நீங்க உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ண கூடாது. அதுக்குதான் நான் மறுபடியும் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? அதனால நீங்க வந்து நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க, உங்களுடைய சப்ஸ்கிரைபை பண்ணுங்க. 2வது வந்து இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எனக்கு கமெண்டும் கொடுங்க, கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் கொடுக்குறேன் கண்டிப்பா. அதனால இந்த ஒரு நிலையில நம்ம இந்த ஜோதிட ரீதியான ஒரு உண்மை தாத்பரியத்தோட நம்ம பயணித்தோம்னால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய கதிர்வீச்சு, கோள்களுடைய கதிர்வீச்சு நமக்கு நன்மையே செய்யும். அப்ப நன்மை செய்யக்கூடிய கதிர்வீச்சு என்ன, நன்மை செய்யக்கூடிய கோள்கள் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கதிர்வீச்சு எப்படி நமக்குள்ள வருது, நம்ம உடம்புக்குள்ள அது எப்படி செயல்படுது என்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்று தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் ஜோதிடர் வெற்றிபாலன், திருவள்ளூர்ல இருந்து. அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.